அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இந்த உதாரண ஜாதகத்தை பல கோணத்தில் ஆய்வு பண்ண போகிறோம். அதாவது இந்த ஒரு ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட 20 கேள்விகள் கேட்டு அந்த 20 கேள்விகள் எப்படி ஆன்சர் அப்படின்னு பாகம் 1 பாகம் 2ன்னு 2 பகுதிகளாக நம்ம வெளியிட போகிறோம். நம்ம அதாவது இந்த ஜாதகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு தான். அதாவது 6 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்ற 10 நின்ற ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தை டோட்டலாக மற்ற 20 கேள்விகள் கேட்டு அதுக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிற விஷயத்தை நம்ம 2 பார்ட்டாக பார்ட் 1 பார்ட் 2. இந்த பார்ட் 1ல் ஒரு 7 கேள்விகளுக்கும் அடுத்த பார்ட் 1ல் மீதி இருக்கிற கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம். அதாவது டேட் ஆஃப் பர்த் இது என்னுடைய கிளைண்ட், நம்முடைய யூடியூப் வாசகர், ஓரளவுக்கு ஜோதிடத்தில் அனுபவம் இருக்கிறவர். கடந்த ஒரு 6 மாதமாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்கறதால அவருடைய ஜாதகத்துக்கு என்கிட்ட காமிக்கிறதுக்காக வந்தார். கடந்த ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி தான் வந்த ஒரு ஜாதகத்தை சார் இந்த ஜாதகத்தை கொஞ்சம் யூடியூப்பில் போட்டுருங்க சார், பேர் மட்டும் சொல்ல வேணா யூடியூப்பில் போடுங்க சார், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த ஜாதகத்தை போடுறோம். அதாவது இந்த ஜாதகத்தை ஒரு டேட் ஆஃப் பர்த் 17/1/1978 5:53 சென்னையில் பிறந்திருக்கார். காலையில் 5:53 சென்னையில் பிறந்திருக்கார். இவர் பிறக்கும் போது கேது தசை, அதாவது 0 வருடம் 1 மாதம் 23 நாள் இருப்பு. கேது தசை இருப்பு 1 மாதம் 23 நாள் தான். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் கடைசி எண்டில் பிறந்திருக்கார். இப்போ நடக்கிற தசை ராகு தசை குரு புத்தி. இந்த ராகு தசை குரு புத்தி 23/11/2023 முதல் 11/4/2026 வரை ராகு தசை குரு புத்தி நடைபெறுகிறது. அதாவது இவருடைய கேள்வி, இவருக்கு ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சுட்டு தான் அப்புறம் கேபிக்கு வராங்க. கேபி முறை வரவங்க டைரக்டாக வருவதில்லை. ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் வர முடியுங்க. அந்த வகையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜாதகத்தில் 6 கிரகம் பரிவர்த்தனை பெற்று இருக்கு சார். இவர் ஒரு ஐடி சம்பந்தமான துறையில் ஒரு நிரந்தர பணி இல்லாமல் அப்பப்போ பிரேக் ஆகி போகக்கூடிய நிலையில் இருக்கார். இது வரைக்கும் சொந்த வீடு கூட இல்லை. ஆனால் 6 கிரகம் பரிவர்த்தனை இருக்கிறதால இந்த யோகங்கள் எப்போ அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்மகிட்ட வந்திருக்காரு. கேபி முறை பிரகாரம் அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க சொல்லுங்க சார் அப்படிங்கிறது தான் வந்திருக்காரு. 6 கிரகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா தெரியும். 6 கிரகங்கள் பரிவர்த்தனை, செவ்வாயும் சந்திரனும் 1, குருவும் புதனும், குருவோட வீட்டில் புதனுடைய வீட்டில் குரு. அதுக்கப்புறம் சனியும் சூரியனும் பரிவர்த்தனை, சனியோட வீட்டில் சூரியனும் சூரியனோட வீட்டில் சனி. 6 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10வது வீட்டில் ராகு, நடப்பு தசா 10வது வீட்டில் ராகு இருக்கு. செவ்வாய் தசை வரைக்கும் நல்லா தான் போன மாதிரி இருந்தது. பெரிய அளவுக்கு சம்பாதிக்காமல் இருந்தாலும் கூட லக்னத்துக்கு 8வது வீட்டில் இருக்கிற செவ்வாய் தசை எனக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுக்கல. எனக்கு அப்படி ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. பெரிய அளவுக்கு சம்பாதிக்காமல் இருந்தாலும் கூட எனக்கு பண கஷ்டங்கள் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் ராகு தசை வந்தோடனே நிறைய செலவுகள். 2வது வேலையிலையும் ஒரு நிரந்தரமாக இல்லை. இப்போ தான் ராகு தசை ஆரம்பிச்சது. ராகு லக்னத்துக்கு 10வது வீட்டில் இருக்கிறதால அது என்ன மாதிரி, அது ஏன் வேலை செய்யலை அப்படின்னு ஜென்ரலாக கேட்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நானே திருப்பியும் கேட்டேன், ஏன் வேலை செய்யல நீங்களே சொல்லுங்க சார்னு சொல்லும்போது, ஆமாம் சார் இது எல்லாம் 2 மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்கள் முறையில் சொல்லுங்க அப்படின்னு வந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி தான். அதாவது நீங்கள் 5:53 பதிலாக 4:30 மணின்னு போட்டாலும் சரி, 4 மணின்னு போட்டாலும் இதே ஜாதகம் தான். 17/1/1978 4 மணின்னு போட்டாலும் இதே ஜாதகம் தான். 5 மணின்னு போட்டாலும் இதே ஜாதகம் தான். அப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இதே ஜாதகம் தான். அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு பதிலாக இந்தியாவில் எந்த ஊர் போட்டாலும் இந்த 2 மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் 16/1 பதிலாக 17/1 பதிலாக 16/1, 17/1, 18/1, 19/1 இல்லை 15/1, 11/1 இப்படின்னு இந்த மாதத்தில் பிறக்கிற கிட்டத்தட்ட அனைவருக்கும் சந்திரனை தவிர மீதி கிரகம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இது ஒரு பொது ஜாதகம். இப்போ கேபி முறையிலே இந்த ஜாதகத்தை கணித்து அதற்கு எப்படி நம்ம பலன் சொல்கிறோம். அதாவது நம்முடைய கேபி முறையை பொறுத்த வரைக்கும் ஆட்சி, உச்சம், நட்பு, அதுக்கப்புறம் பார்வை, சேர்க்கை, பரிவர்த்தனை, இந்த மாதிரி அஸ்தங்கம், அஸ்தமனம், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் தனி மனித ஜாதகத்துக்கு அதிகமாக பயன்படுத்துவதில்லை. இதெல்லாம் பொதுவில் 2 கிரகத்தோட பார்வை பரிவர்த்தனை. இப்போ பாருங்களேன், பரிவர்த்தனைன்னு பார்க்கும்போது இந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் உள்ளதாக இருக்கும்.
அதனால தனிப்பட்ட நபருக்கு அது பலனை தராது. அது ஒரு பொது விதி. அது ஒரு ஜாதகத்தில் தோராயமாக 10-15% மட்டும்தான் வேலை செய்யும் ஒழிய அது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை தராது. அந்த வகையில் இப்போ நம்ம கேபி முறையில் இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் இங்கே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுறேன் பாருங்க. லக்ன பாவம் தனுசு லக்னத்தில் 21 டிகிரியில் லக்ன பாவம் ஆரம்பம். 21 டிகிரியில் லக்ன பாவம். 2வது வீடு 23 டிகிரி. ஒவ்வொரு பாவத்தோட ஆரம்ப டிகிரியை நான் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு பாவத்துடைய ஆரம்ப முனை என்பது அந்த பாவத்துடைய நுழைவு வாயில் அப்படின்னு எடுத்துக்கலாம். விதி என்பது நுழைவு வாயிலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. இதுதான் நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவோம்னா முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவோம். நம்ம கிராமத்தில் பழமையாக சொல்லுவாங்க விவசாயத்தில், முன்னேறு போகிற மாதிரி தான் பின்னேறு போகும்னுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தோட ஒரு பாவத்தோட ஆரம்ப முனை அங்கதான் விதி நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கேயே அந்த சம்பவத்தை பற்றின அனைத்து விஷயங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன. இதுதான் பிறந்த நேரம். பிறந்த நேரத்தில் என்ன நேரமோ அந்த நேரம் அவருக்கு மட்டுமே உரியது. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் முன்ன பின்னன்னு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பாவத்தோட ஆரம்ப முனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துடும். அதனால பாவத்தோட ஆரம்ப முனை என்பது இங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். இதுதான் விதி. இந்த ஆரம்ப முனையோட எக்ஸ்பிளனேஷன் தான் பின்னாடி நம்ம இந்த ஆரம்ப முனையை மட்டும் வைத்துக்கொண்டு கிரகத்தோட பாகையும் பாவத்தோட பாகையும் இரண்டையும் மையமா வச்சுதான் நம்ம ஜாதகத்தை பார்க்க போறோம். முதல் முறையில் இந்த வீடியோ பார்க்குறவங்க, நம்முடைய உங்களுக்கு விருப்பப்படுறவங்க இந்த புக்கு கொடுப்பனையும் தசாபுத்தின்னு ஒரு புக்கு. இந்த புக்கு வந்து தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். இதனுடைய ரேட்டு 400 ரூபாய். ஜிபே 100 ரூபாய் 500 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிடும். இதில் வந்து இந்த கேபி முறையோட எங்களுடைய பயிற்சி முறையை பற்றின விஷயங்களை தெளிவாக கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு விரிவாக படிக்கணும்னா இந்த புக்கை தியரிட்டிக்கல் ரீதியாக இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். எங்கள் பயிற்சி மையத்துக்கு வருவதற்கு முன்னாடி இந்த புக்கு படிச்சுட்டு தான் வர சொல்லுவேன் நான். அந்த வகையில் 12 பாவத்தோட ஆரம்ப டிகிரி கொடுத்துருக்கோம், கிரகத்தோட நிலையை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய பயிற்சி மையத்தில் 2 மாதத்துக்கு ஒரு முறை சென்னை குன்றத்தூரில் ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்கன்னா ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்தவொடனே ராசி கட்டம் நவாம்ச கட்டம் அளவுக்கு போடுற அளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்க 3 நாள் பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். வருகின்ற 27, 28, 29 அதாவது இந்த மாதம் ஜூன் மாதத்தில் 27, 28, 29 3 நாள் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. இது சம்பந்தமான விஷயத்தை எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இரண்டாவது, ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நம்ம யூடியூப்பை தொடர்ந்து பார்க்குறவங்க, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்க, மாதாந்திர மீட்டிங் நடைபெறுகிறது. இது எங்களுடைய பயிற்சி மையத்தில் கலந்து கொண்டவங்க மட்டும்தான் கலந்துக்கணும் அவசியம் இல்லை. யாருன்னா கலந்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கோ அவங்க யாருன்னா கலந்துக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 2 மணி முதல் 5 மணி வரை எங்களுடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் குன்றத்தூரில் அகில இந்திய சாரஜோதிட சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெறுறது. அந்த கருத்தரங்கத்துக்கு யாருன்னா கலந்துக்கலாம். அது கட்டணம் வந்து ஒரு 150 ரூபாய் தான். இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஜாதகத்தில் 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகளுடைய அமைப்பு தான். அதாவது லக்ன பாவங்கிறது உங்களுக்கு பூராட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. அது 9 பகுதியாக பிரிச்சிங்கன்னா குரு, அதை 9 பகுதியாக பிரிச்சிங்கன்னா ராகு. அதே மாதிரி சூரியன் என்ற கிரகம் இந்த ஜாதகத்துல எங்க இருக்குன்னா உங்களுக்கு மகர ராசியில 2 டிகிரி 59 மினிட்ல இருக்கு. சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல, அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதை 9 பகுதியை பிரிச்சுன்னா குரு. இந்த மாதிரி 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகளை ஆளக்கூடிய கிரகமும் 9 கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அதனுடைய நட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ முதல் கேள்வி, ராகு தசை எப்படி இருக்கு? இந்த ஜாதகருக்கு ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஒரு 21 கேள்வி இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு குறிப்பாக ஒரு 6-7 கேள்விகள் பார்த்துட்டு மீதி பார்ட் 2ல நம்ம பார்ப்போம். அது முதல் கேள்வி, ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? அடிப்படை கல்வி, உயர்கல்வி, எந்த படிப்பு படித்தா நல்லா இருக்கும்? என்ன மாதிரி தொழில், சொந்த தொழிலா அடிமை தொழிலா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பார்க்க போகிறோம். முதல்ல ராகு தசையை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராகு தசை இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கு? ராகு இந்த ஜாதகத்தில் ராகு அப்படின்ற கிரகம் நின்ற நட்சத்திரம். இந்த ராகு அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ராகு
எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சனியோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரத்தில். அதாவது ஜாதகத்தில் ராகு என்ற கிரகம் வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்குது. அது 9 பகுதியாக பிரிக்கும் போது சனியோட உபநட்சத்திரம். அதாவது இது கிரகம், இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம். இப்போ இந்த ராகு வந்து இந்த ஜாதகத்தில் எந்த பாவ முனையோட தொடர்பு கொண்டான்னு பார்க்கும்போது ராகு பாவ முனைகளில் முதல்ல உபநட்சத்திரத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம். 5க்கும் 6க்கும் 12க்கும் வரார். அப்போ 5, 6, 12 இதை மட்டும் விரிவாக எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன், மீதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். ராகு எந்த பாவ முனைக்கு உபநட்சத்திரமாக வராருன்னு நீங்கள் போட்டாச்சு. 5, 6, 12. அது நின்ற நட்சத்திரம் சந்திரன் எந்த பாவமணிக்கு வராரு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் அப்படியே பார்த்துட்டு வரும்போது எந்த பாவமணிக்கும் வராருன்னு பார்த்து 9வது வீட்டுக்கு வராரு. 9வது வீட்டுக்கு 11வது வீட்டுக்கு வராரு. அப்போ 9, 11. இதுக்கப்புறம் சனி எந்த பாவமணிக்கு வரார் அப்படின்னு பார்க்குறோம். சனி என்ற கிரகம் வந்து இந்த ஜாதகத்தில் அப்படியே பார்த்துட்டு வரும்போது சனி 7வது வீட்டுக்கு வரார். அப்போ 7 போட்டாச்சு. அப்போ ஜாதகத்தில் ராகு நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் அதை தொடருமா தொடராதா என்பதை டிசைட் பண்ணும். நட்சத்திரம் காட்டிய சம்பவத்துக்கு உபநட்சத்திரம் சாதகமா பாதகமா என்பதை தெரிவிக்கும். அந்த வகையில் நட்சத்திரம் காட்டிய இந்த பாவமும் ஒரே அணி. அதாவது நம்ம 12 பாவங்களில் ஒற்றைப்படை பாவங்கள் ஒரு அணியாகவும் இரட்டைப்படை பாவங்கள் ஒரு அணியாகவும் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு பாவத்தையும் கெடுக்கக்கூடியது அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய 8, 12வது வீடுகள். 4, 8, 12 சொன்னாலும் கூட 8, 12வது வீடுகள் தான் அந்தந்த பாவத்துக்கு. 10வது வீட்டுக்கு 8, 12வது வீடுனா 5, 9. 10வது வீடு ஒரு இரட்டைப்படை பாவம் வரும்போது 5, 9 ஒற்றைப்படை பாவமாக வருது இல்லையா? அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவத்தோட அணிகள் அதுக்கு சாதகமாக இருக்கும். இது 9, 11க்கு சாதகமாக இருக்கிற பாவம் தான் 7. அதனால 7, 9, 11 3 வேலை செய்யும். இந்த பாவங்கள் 5வது வீட்டுக்கு சாதகமாக 5வது வீடும் டெவலப் ஆகிறது. அப்போ ராகு என்ற கிரகம் 5, 7, 9, 11ங்கிற பாவத்தை தொடர்பு கொள்றதால இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கு அவ்வளவு சிறப்பில்லை. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய தம் ரூல் அப்படின்னு சில ரூலை சொல்லியிருப்பேன். ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்கறவங்க தெரியும். 2, 4, 6, 10, 1, 3, 7, 11, 5, 9, 8, 12 இதுதான் நம்முடைய தம் ரூல். ஒரு ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவமோ கிரகமோ 2, 4, 6, 10 வரும்போது அந்த பாவ வழியாக பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அந்த கிரகத்தின் வழியாக பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு புதன் வந்து 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2யோ 4யோ 6யோ 10யோ 2, 4, 6, 10 ஏதோ ஒரு காம்பினேஷன். அப்போ புதனுடைய காரங்களை கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸு, ஸ்மார்ட் ஒர்க்கு, தரகு வியாபாரம் இந்த மாதிரி வகையில் தன்னுடைய பொருளாதாரத்தை அவர் உயர்த்தி கொள்வார். அதே 1, 3, 7, 12ங்கிறது மிதமான வருமானம், அதிகமான வருமானம் இல்லை, மிதமான வருமானம். 5, 9ங்கிறது வருமானமே வராது, ஆனால் சந்தோஷம் மட்டும் இருக்கும். 8, 12 வருமானமும் வராது, பிரச்சனை, வலி, வேதனை, அவமானம். அதாவது இந்த 2, 4, 6, 10 என்பது அக வாழ்க்கையை கொஞ்சம் குறைச்சிட்டு புற வாழ்க்கையை அதிகப்படுத்தும். 1, 3, 7, 12 என்பது அக வாழ்க்கையை அதிகரித்து புற வாழ்க்கையை கொஞ்சம் குறைக்கும். ஆனால் தேவையான அளவுக்கு வருமானங்கள் வரும். 5, 9ங்கிறது இருப்பதை எடுத்து செலவு செய்தல். 8, 12 என்பது இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வலிகள், வேதனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், அக வாழ்க்கையும் சரி இருக்காது, புற வாழ்க்கையும் சரி இருக்காது. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை அக வாழ்க்கை, புற வாழ்க்கைன்னு 2 வகையாக பிரிக்கிறோம். ஒற்றைப்படை பாவங்கள் அக வாழ்க்கைக்கு நன்மை தரும், இரட்டைப்படை பாவங்கள் புற வாழ்க்கை நன்மை தரும். அதில் அக வாழ்க்கையில் 5, 9ங்கிறது வெறும் அகத்தை மட்டும் தரும், புறத்தை ஃபுல்லாக கெடுத்துரும். 8, 12 என்பது அகமும் இருக்காது, புறமும் இருக்காது. அதனால இது 2 பாவங்கள் என்பது மோசமான பாவங்கள். அதில் குறிப்பாக 8, 12 தான் ரொம்ப மோசம். வாழ்க்கையில் முதல் பகுதியிலையும் கடைசி பகுதியிலையும் 5, 9 கூடிய தசா புத்திகள் வரலாம், தப்பில்லை. ஏன்னா பணம் சம்பாதிக்க போகிறதில்ல, அப்போ சந்தோஷம்தான். 8, 12 என்பது எந்த நிலையிலையும் வாழ்க்கையில் முதல் பகுதி கடைசி பகுதி எங்கேயுமே 8, 12 வரக்கூடாது. அந்த வகையில் இதுதான் நம்ம. அப்போ இங்கே தசாநாதன் 5, 9 வந்துட்டுதால 7, 11ங்கிறது பரவாயில்ல, 5, 9ங்கிறது மோசம். அப்போ இந்த சனி இந்த ராகு தசைக்கு ஒரு 30 மார்க் தான் நம்ம போட முடியும். பொருளாதார நிலை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஆனால் இந்த ராகு தசையில கணவன் மனை உறவு பாதிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனை உறவுங்கிறது 7வது பாவம், 7வது வீட்டுக்கு இது சாதகமான அமைப்பு தான். இப்போ கணவன் மனை உறவு பாதிக்காது. இந்த ராகு தசையில பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குமானா பொருளாதார முன்னேற்றம் இருக்கு. ஏன்னா 2வது வீட்டுக்கு 8வது வீட்டுக்கு 9 இருக்கு, 10வது வீட்டுக்கு 8வது வீடு
5 இருக்கு, 10வது வீட்டுக்கு 12வது வீடு 9 இருக்கு. அப்போ 2, 6, 10ங்கிற கர்ம திரிகோணத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு இதில் இருக்கிறதால பொருளாதாரம் கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்கும், அவ்வளோ சிறப்பு இருக்காது. அதனால இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி 10வது வீட்டில் இருந்தாலும் கூட இது 9வது வீட்டு தான் தொடர்பு கொள்கிறது. 9வது வீட்டு தான் வலிமையாக தொடர்பு கொள்றதால தொழிலில் பதவி உயர்வு இருக்காது, சிறப்பில்லை. இந்த ஜாதகத்துக்கு சிறப்பில்லை. ஆனா வெறும் 5, 9 வந்தாதான் மோசம். 7, 11 ஏதோ ஓடும். அதாவது இது வந்து முதல் பகுதி 2வது பகுதின்னு வச்சுக்கலாம். ராகு திசையோட முதல் பகுதி 9, 11, 2வது பகுதி 7. முதல் பகுதியோட 2வது பகுதி கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் நல்ல கிட்டுக்கிட்டுன்னு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை இந்த ராகு தராது. ஆனா அதே நேரத்தில் ராகு திசையில ஆரோக்கிய பாதிப்பு எதுவும் வராது. ஏன்னா ஆரோக்கிய பாதிப்பு என்பது 6, 8, 12. அந்த 6, 8, 12 இங்க ராகு தொடர்பு கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனா 6, 8, 12 வீட்டுக்கு அப்படியே 12வது வீடு 5, 7, 11 தொடர்பு கொள்றதால இங்க வந்து இந்த ராகு தசையில நல்ல ஆரோக்கியமாக இருப்பார். பெரிய அளவுக்கு நோய் நொடிகள் எதுவும் இருக்காது. அந்த வகையில இந்த ராகு தசை ஒரு மிதமான தசை தான். இதுல பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்காது. பட் இருந்தாலும் அவர் வாழ்க்கையை அப்படியே ஓட்டலாம், மிதமான வகையில ஓட்டிட்டு போகலாம். ஏன்னா 8, 12 அப்படிங்கிறது இல்லை. 8, 12 இருந்தால் தான் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஜென்ரலா மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு, குறிப்பா அடுத்து வரக்கூடிய குரு தசை எப்படி இருக்குன்னு ஒரு கேள்விக்கார். அடுத்து வரக்கூடிய குரு தசை எப்படி இருக்கும்? ராகு தசையை பார்த்தாச்சு, அடுத்து வரக்கூடிய குரு தசை இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நிறைய கேள்விகள் இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் பொருளாதாரத்துக்கு நல்லது, எல்லா கேள்விகளும் நம்ம விரிவாக பார்க்கிறோம். நம்ம அடுத்து வரக்கூடிய குரு தசை சும்மா புரிந்து கொள்றதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை குரு இதே மாதிரி குரு எந்த நட்சத்திரம்? செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு, சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த குரு வந்து செவ்வாயோட நட்சத்திரம், சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த குரு வந்து ஜாதகத்துல லக்னத்துக்கு மட்டும் உப நட்சத்திரம் மாறும், வேற எங்கேயும் வரல, ஒண்ணுன்னு போட்டுருங்க. செவ்வாய் என்ற கிரகம் வந்து இந்த ஜாதகத்துல வந்து 2வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கு வராரு. அப்ப 2, 8 போட்டுருங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் இந்த ஜாதகத்துல 12 பாவத்துல 3வது வீட்டுக்கு வராரு, 3வது வீட்டுக்கு மட்டும்தான் வரார், 3 போட்டுருங்க. அப்ப நட்சத்திரம் 2, 8, உப நட்சத்திரம் 3. அப்போ ரிசல்ட் 2, 8ங்கிறது ஒரு சப்தம பாவங்கிறதால இதை உடைக்கிறதுக்கு இன்னொரு சப்தம பாவம் வந்து தான் உடைக்க முடியும். இருந்தாலும் முதல் பகுதி 2, 8, 2வது பகுதி 3 எடுத்துக்கலாம் இந்த தசையில. அப்போ ரிசல்ட் வந்து 2, 8ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 2, 8ங்கிறது ஒரு வலுவான பாவமா இருக்கிறதால அது உடைக்கிறதுக்கு 1, 7 வரணும். இருந்தாலும் ராகு தசையோட குரு தசையில கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றங்கள் கொஞ்சம் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். 2, 8 ஒரு டென்ஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் போக இந்த 8வது வீட்டுக்கு 8வது வீடு 3 இருக்குதால 8 குறைய ஆரம்பிச்சு லேட்டா. பட் இருந்தாலும் ராகு தசையை விட, ஏன்னா இங்க இருக்கிற 2ம் இங்க இருக்கிற 8ம் வந்துறதால கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றங்கள் ராகு தசை குரு தசையில இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட கேட்க ராகு தசை ராகு புத்தியை விட குரு புத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷங்கள் எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் ராகு தசை ராகு புத்தியில கிட்டத்தட்ட 2 கம்பெனி மாறிட்டேன். நான் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் தான் இருந்தேன். ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்திலே எனக்கு வேலை போயிடுச்சு. அப்புறம் மீண்டும் வேலை கிடைச்சிது. ஒரு 6 மாசமா 8 மாசமா இருந்தால் மீண்டும் எனக்கு வேலை போயிடுச்சு. அப்புறம் குரு புத்தி வந்த பிறகு தான் அப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கேன். கொஞ்சம் டென்ஷனும் வேலையில் நிறைய இருக்குது சார். ஆனால் ராகு தசை ராகு புத்தியில் அந்த வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. குரு புத்தியில் கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஒரு பர்மனெண்ட் கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்னா. அப்போ ராகுவை விட குரு பரவாயில்லை. ஆனால் மகிழ்ச்சி சந்தோஷம் பார்க்கும்போது ராகு தான். ஆனால் இது வந்து மிடில் ஏஜ். இவருடைய ஏஜ் பாருங்க, மிடில் ஏஜ் சார். மிடில் ஏஜில் கிட்டத்தட்ட 48 வயசு ஆயிடுச்சு. 48 வயசுல வந்து பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் தான் சம்பாதிக்க முடியும். இந்த நேரத்தில் 5, 9ன்னு வரக்கூடாது. நான் திரும்ப நம்மளுடைய தொடர்ச்சியாக வீடியோவில் 5, 9 என்பது 10வது வீட்டுக்கு 8, 12வது பாவமாக இருக்கிறதால அது தசையாக வரும்போது மிடில் ஏஜில் வந்து அது பிரச்சனை. அந்த 30 to 60 அந்த ஏஜில் வரக்கூடிய தசைகளில் 5, 9 வரக்கூடாது. 60 வயசுக்கு மேலே வந்தால் சிறப்பு, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா யாராவது நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 5, 9 பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியம். யாருன்னா ஒருத்தருக்கு இலவசமாக தர்மம் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இளமையில் நம்ம அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஒரு தொழில் இருக்கணும், உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த வகையில் ராகு தசை ராகு புத்தியை விட ராகு தசை குரு புத்தி கொஞ்சம் சிறப்பாக இருந்தது அப்படின்னாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜாதகத்துக்கு ஒரு 20 கேள்விகள். அந்த 20 கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்கிறேன்? 20 கேள்வி அப்படியே நான் படிச்சிடுறேன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு 6-7 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்த
பார்ட்டில் 2வது பார்ட்டு நாளைக்கே போட்டுறேன் நான். 2வது பார்ட்டில் அநேகமாக மாணவர்கள் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்லேயே கொடுக்கலாம். அதாவது இதை ஆய்வு பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா, அந்த கேள்விக்கான பதில்களை கமெண்ட்லேயே கொடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஆய்வு பண்ணக்கூடிய கேள்விகள், அதாவது இந்த ஜாதகத்துக்கு கேள்விகள் ஒரு 20 கேள்விகள். அந்த 20 கேள்விக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறோம், பலன் எப்படி நிர்ணயம் பண்ணுறோம், பல கோணத்தில் இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். இது ஒரு உதாரணமாக நம்ம மாணவர்கள் பார்த்துக்கணும். முதல்ல இந்த ஜாதகருடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், 2வது அடிப்படை கல்வி உயர்கல்வி எந்த படிப்பு இவருக்கு சிறப்பாக இருக்கும், 3வது எந்த மாதிரி தொழில், சொந்த தொழிலா அல்லது அடிமை தொழிலா, ஜாதகரின் தனநிலை எப்படி இருக்கும், அதாவது இவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், பொருளாதாரத்துக்கு எந்தெந்த கிரகணம் சாதகமாக இருக்கும், எந்தெந்த கிரகணம் பாதகமாக இருக்கும், எந்தெந்த கிரக சாதகம்னா பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தசா புத்திகள், அந்தந்த கிரகத்தோட தசா புத்திகளில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் காதல் திருமணமா அல்லது பெற்றோர்கள் பார்த்த திருமணமா, திருமணம் எப்போது தாமதமான திருமணமா இளமையில் திருமணமா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வெளிநாட்டு யோகம் உண்டா, இந்த மாதிரி நிறைய கேள்வி. அடிக்கடி ஜாதகர் நோய் வாய்ப்படுவாரா, என்ன மாதிரி நோய், சொத்து சேர்க்கை உண்டா அல்லது சொத்துக்கள் மூலம் வருமானம் வாடகை வருமானம் என இருக்கா, விபத்து அல்லது அறுவை சிகிச்சை அடிக்கடி ஏற்படுமா, இவர் அரசியலில் ஈடுபடலாமா, அரசியலில் சம்பாதிக்க முடியுமா, வங்கியில் கடன் கிடைக்குமா, கடனை அடைக்க முடியுமா, கடன் மூலமாக தொந்தரவு இருக்கா, இவர் யாருக்குன்னா கொடுத்தாருன்னா அந்த கொடுத்த கடன் திரும்பி வருமா, இவருக்கு வீடு வாகன யோகங்கள் எப்படி இருக்கும், அல்லது வாகனத்தின் மூலமாக விபத்து வருமா, மூதாதையருடைய சொத்து கிடைக்குமா, வழக்கு என்ன இருக்குமா, சண்டை சச்சரவுகள் வழக்கு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி போகக்கூடிய ஜாதகமா, தண்டனைகள் என்ன உண்டுமா உண்டா, அதாவது வழக்குகள் மூலமாவோ அல்லது ஏதோ ஒரு தண்டனை என்ன உண்டா, சிறைவாசம் உண்டா, ஜெயிலில் போகக்கூடிய அமைப்பு இருக்கா, சிறைவாசம் உண்டா, எதிரிகள் இவருக்கு நிறைய பேர் இருக்காங்களா, அதுக்கப்புறம் புதையல் கிடைக்குமா, சும்மா ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, நண்பர்களோட உதவி கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு 21 கேள்வி. இந்த 21 கேள்விகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தில் 12 பாவத்துடைய சிக்னிஃபேக்டர் அதாவது தொடர்புகளும் 9 கிரகத்தோட தொடர்புகளும் நான் ஸ்க்ரீனில் இங்கே போடுறேன் பாருங்கள். 9 பாவத்துடைய தொடர்புகள் ஏற்கனவே இங்கே போர்டில் நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டேன். இருந்தாலும் 12 பாவத்துடைய நிலையும் 9 கிரகத்தோட நிலையும் போட்டுட்டு அதனுடைய தொடர்புகளையும் நான் போர்டில் போட்டுடுறேன். இதை ஒரு நோட்டில் ஒரு பேனாவில் எழுதி வச்சுக்கோங்க. அல்லது ஏன்னா அது லைனாக இருக்கும், இது மாறி 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 இருக்கும், இதில் இங்கே மாறி மாறி இருக்கும். அது லைனாக இருக்குன்றதால உங்களுக்கு புரிந்து கொள்வது ஈஸியாக இருக்குன்றதால இந்த 12 பாவத்துடைய தொடர்புகளையும் 9 கிரகத்தோட தொடர்புகளையும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜாதகத்துக்கு போகிறோம். முதல்ல இந்த ஜாதகருடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ ஆயுள் ஆரோக்கியம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு ஆயுள் ஆரோக்கியங்கிறது ஒருவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்பது லக்ன பாவம், அதாவது நோய் வருவதற்கு முன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நோய் வந்த பிறகு என்பது 6வது வீடு. அது இல்லாமல் 6, 8, 12வது வீடுகள் தான் நம்ம நோய் ஸ்தானம் சொல்கிறோம். அப்போ லக்ன பாவம் 6, 8, 12வது இந்த 4 பாவங்களையும் ஆராய்ச்சி பண்ணணும். அதே மாதிரி நோய்க்குண்டான கிரகம் நிறைய, எல்லா கிரகம் வழியாகவும் நோய் வருது. அதில் முதன்மையான கிரகம் என்பது சூரியன். அந்த சூரியன் பாதிக்கூடாது. அதாவது லக்ன பாவம் 6வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு, அப்புறம் சூரியன், இந்த 4 அமைப்புகளை கொண்டு ஒருத்தர் ஆரோக்கியமான நபரா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நடக்கிற தசாபுத்திகள் தசாநாதன் எடுத்துக்கலாம். புத்திகள்லாம் எல்லா பிளானட் வந்துடும் இல்லையா, தசாநாதன் எவ்வளவு கிரகங்கள் அவர் 6, 8, 12 தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத வைத்து நம்ம எடுத்துக்கலாம். நடக்கிற தசாநாதனுடைய அமைப்பும் நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க, லக்ன பாவத்தோட உபநட்சத்திரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு. அந்த குரு பார்த்தீங்கன்னா 2, 8 காமிச்சு அப்புறம் 3 காமிக்கிறதால ஒரு மத்தியமமாக இருக்கு. ஏன்னா 8வது வீட்டு தொடர்பு கொண்டுச்சு இல்லையா. இருந்தாலும் 3வது பாவம் இருக்குதானே 8வது பாவம் வீரியமாக வேலை செய்யாது. அப்போ லக்ன கொடுப்பனை மத்தியமமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வரல, மத்தியமமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையின் முதல் பகுதி 2வது பகுதின்னு எடுத்துக்கலாம். அப்போ முதல் பகுதியை விட 2வது பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. வெறும் 8 வந்தால் தான் பிரச்சனை. எப்போதுமே நமக்கு சப்தம பாவங்கள் அந்த பாவத்துடைய தன்மையை கட்டுப்படுத்தக்கூடியது. வெறும் 12 விட 6, 12 கொஞ்சம் கட்டுப்படுத்தும். வெறும் 5 விட 5, 11 பரவாயில்லை. வெறும் 9 விட 3, 9 பரவாயில்லை அப்படின்னு தொடர்ந்து நம்முடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போ லக்ன பாவத்தின் கொடுப்பனை இங்கே மத்தியமாக இருக்குது. இது மத்தியமம்.
ஆறாவது வீட்டு சப்ளாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு. ராகு வந்து இங்க பாத்தீங்கன்னா 5, 7, 9, 11 அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 5, 7, 9, 11ங்கிறதால இது நன்றாக இருக்கிறது. ஏன்னா இது லக்னத்துக்கு சாதகமாக இருக்கிறது. 6வது பாவம் பலமிழந்து போய்விட்டது. 6வது வீட்டுக்கு 12வது வீடு இங்க வந்துட்டதால 6வது பாவம் பலமிழந்து போயிட்டதால இங்க ஜாதகருக்கு நோய் வந்தாலும் கூட அந்த நோய் உடனடியாக குணமாகிவிடும். அதாவது லக்ன பாவம் நோய் வருவதற்கு முன் அப்படின்னு சொல்ற மாதிரி 6வது பாவம் நோய் வந்த பிறகு அந்த நோயோட அளவு எவ்வளவு நாள் உடம்புல இருக்கும், அது மருந்து வேலை செய்யுமா வேலை செய்யாதா, நோய் கிருமிகளுடைய பலம் எப்படிங்கிறது 6வது வீடு. இங்க பலம் எழுந்து விட்டது. இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடன் கெட்டிடம் ராஜயோகம். அதாவது 6, 8, 12வது பாவங்கள் வலிமை குறைய வேண்டும். இங்க 6வது பாவம் வலிமை குறைஞ்சதால இங்க நோயாளி அப்படிங்கிற அமைப்புல அவர் இல்லை, நல்லா வலுவா இருக்காரு. அதுக்கப்புறம் 8வது வீட்டு உபநட்சத்திரம் யாருன்னா செவ்வாய் பாருங்க 3, 7 இதுவும் நல்லா இருக்குது. 3, 7 8ஆம் பாவம் பலவீனமா போயிடுச்சு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆரோக்கியம், அதாவது 8வது வீடு எதிர்பாராத விதமாக, 6வது வீடு கிருமிகளால் வரக்கூடிய நோய், 8வது வீடு விபத்துக்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயத்தின் மூலமாக வரக்கூடிய நோய்கள், 6வது வீடு உணவு பழக்க வழக்கத்தால் வரக்கூடிய நோய்கள், கிருமினால் வரக்கூடிய நோய்கள், உதாரணத்துக்கு ஃபீவர் இந்த மாதிரி. 8வது வீடு விபத்துக்கள் இந்த மாதிரி வருது இல்லையா, அது மாதிரி. அதுக்கப்புறம் 12வது வீடு மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் தங்கி சிகிச்சை பெறுவது தான் 12வது வீடு. மிக நோயோட அளவு அதிகமாக போகும்போது மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் தங்கி சிகிச்சை பெறுதல், அதுக்கப்புறம் உடம்புல இருந்து ஒரு பார்ட் ரிமூவ் பண்றது, இதெல்லாம் 12வது வீட்டோட காரணம். இங்க 12வது வீட்டு உபநட்சத்திரம் ராகு பார்த்தீங்கன்னா 5, 7, 9, 11 அப்போ சிறப்பாக உள்ளது. அப்போ இந்த 4 அமைப்பில் கிட்டத்தட்ட மெஜாரிட்டியா 80% பாவ கொடுப்பனை வலுவாக உள்ளது. அப்போ இவருக்கு நோயாளி இல்லை, நல்ல நீண்ட ஆயுள், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர். அதுக்கப்புறம் சூரியன். ஏன் சூரியன் நம்ம எடுக்கணும், சூரியன் தான் மருத்துவத்துக்கு காரணம். அதாவது உடம்புல இருக்கிற ஹீட்டை, எந்த ஒரு நோய் வந்தாலும் முதல்ல ஃபீவர் வருது இல்லையா, அந்த மாதிரி நோய் உடம்புடைய ஆன்மா உயிர் இதுக்கெல்லாம் சூரியன் தான் காரகன்றதால சூரியன் வந்து 6, 8, 12வது வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அந்த வகையில சூரியனை நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்துருக்கோம், சூரியன் நின்ற நட்சத்திரம் சூரியன், உபநட்சத்திரம் குரு. அப்போ 5, 9, 1, 5, 9 அப்போ சூரியனும் இங்க 6, 8, 12 தொடர்பு கொள்ளாம வெறும் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றதால சூரியனும் நல்லா இருக்கு. அப்போ ஆரோக்கியம் என்பது இவருக்கு 90% சூப்பரா இருக்கு, பெரிய அளவுக்கு நோய் நொடியெல்லாம் இல்லை. இப்போ ஜாதகரும் கேட்கும்போது ஆமாம் சார் நல்ல ஆரோக்கியமாக தான் சார் இருக்கேன், பெரிய அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் நான் போனதே இல்லை அப்படின்னாரு. ஏன்னா கொடுப்பனை பலமாக உள்ளது. சரி, எப்பெல்லாம் அவருக்கு ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆகுனா இந்த ஜாதகத்தில் அப்படியே பார்த்துட்டு வரும்போது ராகு குருவோட பிரிவில் ஸ்லைட்டாக இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் ஒற்றைப்படை பாவம். சனியோட பிரிவில் கொஞ்சம் பிரச்சனை வரும். சனியோட தசா புத்தி, சனியோட காரங்கள், ஸ்கின் சம்பந்தமாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் இருக்கும் அப்பப்போ, சிறுநீர் கடுப்புன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒன்று அப்பப்போ வரும். 2வது சந்திரன், அது தசைக்கு தகுந்த மாதிரி புத்திக்கு தகுந்த மாதிரி மாறுறதால் அது பெரிய அளவுக்கு எடுக்க வேண்டியது இல்லை. இந்த ஒரு கிரகத்தை சனியை தவிர வேறு எந்த கிரகமும் அந்த அளவுக்கு இல்லை. அது மட்டும்தான் 4, 6, 12 அப்போ ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனையும், உடம்புல கால் பகுதி பலவீனமா இருக்கும். சனி என்பது உடம்புல இடுப்பு பகுதி கீழே இருக்குது எல்லாமே சனியோட ஆளுமை. கால் பகுதிகள் கொஞ்சம் பலவீனமா இருக்கும். மற்றபடி ஜாதகர் நோயாளி அப்படிங்கிறவங்க இருக்க மாட்டார், நல்ல ஆரோக்கியமாக தான் இருப்பார். எப்பெல்லாம் சனி புத்தி வருதோ அப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் லேசாக வரும், அவ்வளோதான வழிய நல்ல ஆரோக்கியமான மனிதர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இவருடைய அடிப்படை கல்வி, உயர்கல்வி, கல்வி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை கல்வி, இது கல்வி என்பது அகம் சார்ந்த விஷயம். எது அகம் சார்ந்த விஷயம், எதெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு அப்படியே எடுத்து கொடுக்க முடியாதோ அதெல்லாம் அகம் சார்ந்த விஷயம். உதாரணத்துக்கு பொருளை அப்படியே ஒருத்தருக்கு கொடுத்துடலாம். இப்போ 4வது பாவம் கல்விங்கிறது 4வது பாவம் தான், சொத்து என்பது 4வது பாவம் தான், வாகனம் என்பது 4வது பாவம். இப்போ ஒரு வாகனத்தை ஒருத்தருக்கு அப்படியே கொடுக்கலாம், யூஸ் பண்ணிட்டு போகலாம். கல்வியை ஒருத்தருக்கு அப்படியே கொடுக்க முடியாது. கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை இருந்தால் தான் ஒருத்தருக்கு புரியும். அதனால தான் நம்முடைய உயர்கணித சார ஜோதிடம் முறையை பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் உள்ள நான் சேர்ப்பினாங்க. அடிப்படை ஜோதிடம் தெரியாதவங்க உள்ள சேர்க்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் 6 மாதம் படிச்சுட்டு நம்மக்கிட்ட வரும்போது ராசி கட்டம் நாம்ச கட்டம் போட தெரிஞ்சாதான் இங்கே அடிப்படையாக 9 கிரகத்தோட காரகங்கள். அதுக்கு தான் பயிற்சி வகுப்புக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய புத்தகத்தை படிச்சுட்டு நான் வர சொல்கிறது காரணம் தான். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த வகையில் அந்த கல்வி என்பது அகம் சார்ந்த விஷயம்னு சொல்கிறதால இந்த கல்வி வந்து எப்படி இருக்குது, 4வது பாவம் என்பதும் 4வது பாவம் உயர்கல்வி, இது அடிப்படை கல்வி, 9வது பாவம் உயர்கல்வி அப்படின்ற வகையில் நீங்கள் பார்க்கும்போது பாலக்கல்வி என்பது 2வது பாவம். பாலகன் சொல்கிறேன், 7வது படிக்கிற வரைக்கும் 2வது பாவம்.
7வதுக்கு பிறகு +2 வரைக்கும் 4வது பாவம், +2க்கு மேலே 9வது பாவம், PhDங்கிறது 11வது பாவம். இந்த மாதிரி அந்த வகையில் இங்கே பால கல்வியிலேருந்தே வருவோமே. 2வது பாவம் 3, 7 நன்றாக உள்ளது. இங்கே ஒற்றைப்படை பாவம் தான் கல்விக்கு நல்லா. ஏன்னா கல்வி என்பது அகம் சார்ந்த விஷயத்தில் கல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் மூளை நல்லா இருந்தால் தான். மூளை என்பது லக்ன பாவம். அந்த லக்ன பாவம் என்பது கெடாமல் இருந்தால் தான், அதாவது லக்ன மூளையில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது நம்ம கல்வி சரியாக ஏறாது. அந்த வகையில் 2வது பாவம். 4வது பாவத்துடைய சப்லாடு கேது, அது 1, 7 நல்லா இருக்கு. அப்போ அடிப்படை கல்வி அவருக்கு நல்லா இருக்கு, பெரிய தடைகள் எதுவும் இல்லை. இங்கே கேதுங்கிறது கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. எப்போதுமே ஒரு கிரகம் நல்ல கிரகமா கெட்ட கிரகமா என்பது அது பாவத்தை வைத்து தான். அது எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் தன்னை மாற்றிக்கொள்கிறது. இதே கேது இங்கே 8, 12வது வீட்டை தொடர்பு கொண்டா என்னன்னா கல்வி துண்டிக்கப்படும் எடுத்துக்கணும். ஏன்னா கேது துண்டிக்கிற கிரகம். இங்க 1, 7 தொடர்பு கொள்றதால இங்க ஞானம்னு எடுத்துக்கணும் இங்க. ஓகேங்களா? அதனால அந்த வகையில அடிப்படை கல்வி நல்லா இருக்கு. உயர்கல்விக்கான கொடுப்பனை அப்படின்னு பார்க்கும்போது 9வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் சப்லாடு சந்திரன் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், 9வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் சப்லாடு சந்திரன், 9க்கும் 11. உயர்கல்வின்னு பார்க்கும்போது இங்க தசைகளுக்கு சந்திரன் ஒரு பாவத்துக்கு உபநட்சத்திரமா வரும்போது அது தசைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இவருக்கு இப்ப ராகு தசை வருது. அந்த நேரத்தில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை. அதை படிக்கிற காலத்தில், அதாவது இவருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அதாவது பிறக்கும் போது சூரிய தசை, கேது தசை சும்மா 1 மாதம், அப்புறம் சுக்கிர தசை 20 வருஷம் இருந்தது. அப்போ சுக்கிர தசை தான் நான் பார்க்கணும். சுக்கிரன் அப்படின்ற கிரகத்தையும் சூரியனை தான் பார்க்கணும். அப்போ சுக்கிர தசைன்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே வராது? சுக்கிரன் 1, 3, 5, 9ங்கிறதால கல்விக்கு எந்த தடையும் காமிக்கும். ஏன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் கொடுப்பனை அப்படிங்கிறத விட தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா படிக்கிற காலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது நம்ம ஜாதகத்தில் நீண்ட காலம் தொடர்ச்சியாக வரக்கூடிய விஷயத்துக்கு கொடுப்பனையும், தற்காலிகமாக வருது இல்லையா கல்விங்கிறது, அதுக்கப்புறம் இல்லை. இப்போ திருமண வாழ்க்கைனா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் 45 வருஷம் நம்ம 50 வருஷம் நம்ம தொடர்ந்து ஒருத்தர் வாழும்போது இங்கே கொடுப்பனை என்பது முக்கியம். ஆனால் கல்வி என்பது கொடுப்பனையும் முக்கியம்தான். பட் அதை விட அப்போ இருக்கிற தசாபுத்திகள் தான். சில பேர் படிக்கிற காலகட்டத்தில் தசாபுத்தி வீக் ஆயிருந்து அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மேதைகள், நம்ம கர்ம வீரர் காமராஜர் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அந்த வகையில் படிக்கும் போது அவருக்கு சுக்கிர தசை பிரமாதமாக இருக்கா, 1, 3, 9ங்கிறதால இது நல்லா இருக்கு. எந்த துறையில் அவர் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கிர தசை 1, 3, 5, 9, இந்த சுக்கிர தசைக்கு அப்புறம் சூரிய தசை 1, 5, 9 இந்த பாவங்களை தொடர்பு கொள்றதால, இந்த பாவங்கள் அகம் சார்ந்த பாவங்கிறதால மென்மையான படிப்பு, ரொம்ப மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங், மருத்துவம் இந்த துறைகள்லாம் செட் ஆகாது. குறிப்பாக இந்த சுக்கிர தசை நடக்கும்போது 3, 9ங்கிறதால கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வருமானத்தை தருகிறது, எந்த கிரகம் வலுவாக வருமானத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது 9 கிரகத்தை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, 9 கிரகத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி 4, 6, 12, புதன் தான் சூப்பராக இருக்கு. புதன் 10வது வீட்டு உபநட்சத்திரமா இந்த பிளஸ் குறி போட்டா என்ன அர்த்தம்னா இதனுடைய சாரத்துல யாருமே இல்லை. அப்ப இந்த 10வது பாவமும் வேலை செய்யும். 4, 7 அருமையா இருக்கு. அப்ப புதன் என்ற கிரகம் தான் இந்த ஜாதகத்துல வலுவான கிரகம். 9 கிரகத்துல புதன் என்பது கிரகம் தான் வலுவாக. 4வது பாவம் என்பது பொருளாதாரத்தை அதிகமாக தரக்கூடிய பாவம். 2ஆம் பாவத்தோட அடுத்த பரிணாமம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2, 4, 6, 10ன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ரூல், தம் ரூல்ல 4, 7. அப்ப புதன் நல்லா இருக்கல கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி துறைகள் சிறப்பாக இருக்கும். ஜாதகரும் கம்ப்யூட்டர்ல BE படிச்சிருக்காரு. அப்போ அடிப்படை கல்விங்கிற விஷயத்துல எந்த ஒரு பாதிப்பு இல்லை, கல்வி நல்லா தான் இருந்தது. உத்தியோகத்துல ஏன் பெரிய வளர்ச்சி இருக்குன்னா அவருக்கு ஜாதகத்தில் நடந்த தசாபுத்திகள் எல்லாம் ஒற்றைப்படை பாவத்துல தொடர்பு கொண்டிருக்கு. அதுதான் நல்ல வளர்ச்சி இல்லை. ஒரு ஜாதகத்துல 2, 4, 6, 10 நிறைய கிரகம் இருந்தாதான் பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4, 5 கிரகங்கள் வெறும் ஒற்றைப்படை பாவத்தில். அதுக்கப்புறம் நடக்கிற தசைகள், சூரியத்துக்கு சுக்கிர தசை 20, 21 வயசு வரைக்கும், அப்புறம் சூரிய தசை, சந்திர தசை எல்லாமே வலுவா ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்றதால அது சிறப்பு இல்லாமல் போச்சு. அதனால்தான் ஒரு பொருளாதாரம் சிறப்பு இல்லை. ஒரு வலுவாருன்னா ஒரு ஜாதகத்துல நிறைய பாவங்கள் நல்லா வலுவா இருக்கணும். அந்த அமைப்பு இங்க கொஞ்சம் கம்மியா போயிடுச்சு, பொருளாதார ரீதியா இல்லை. பட் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. அவர் பொறுத்த வரைக்கும் திருமணம்லாம் இளமையிலே வந்துச்சு, நல்லா சந்தோஷமா இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் இல்லை. கிட்டத்தட்ட 48 வயசு ஆகுது, இன்னும் சொந்த வீடு வாங்கல.
ஏன்னா ஜாதகத்துல வலுவான அது 2ஆம் பாவத்தை பத்தி பேசும்போது நம்ம பார்ப்போம். அதனால கல்வி என்பது இவருக்கு புதனுடைய அமைப்பு சிறப்பாக இருப்பதால் ஜாதகத்தில் அகம் சார்ந்த பாவங்களை மெஜாரிட்டியான கிரகங்கள் 9வது வீடும் அவருக்கு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்றதால நிறைய பாவங்கள் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்றதால கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறை மென்மையான துறை என்பது நன்றாக உள்ளது. குறிப்பா புதன் நல்லா வலுவா இருக்குதால. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் அவர் ஜாதகத்தை தொடர்ச்சியா ஒரு கிராஸ் செக் பண்றதுக்காக ஒவ்வொரு புதன் புத்திலையும் அவருக்கு நல்ல பிரமாதமா இருந்திருக்கும். புதன் புத்தியில அவர் ப்ராப்பர்ட்டி வாங்காம இருந்தாலும் வண்டி வாங்கியிருக்காரு. வண்டி வாங்குறது அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது நல்ல புதன் சனி 2 கிரகம் அவருக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கு. 2 கிரகம், அதாவது புதனும் சனி. குரு ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் குரு கொஞ்சம் டென்ஷனையும் கொடுத்தது 2-8ங்கிறதால. ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதல் திருமணமா, பெற்றோர்கள் பார்த்து திருமணமா? திருமண வாழ்க்கை என்பது 7வது வீடு தான் திருமண வாழ்க்கை. 7வது வீடு திருமண வாழ்க்கைனா 7வது பாவம். அப்புறம் களத்திரக்காரகன் சுக்கிரனை நம்ம எடுத்துக்கிறோம். குறிப்பா உயர்ந்த நிலைக்கு அதாவது இது 2ம் கெட்டு போச்சுன்னா லக்ன பாவம் நல்லா இருந்தா ஓரளவுக்கு நமக்கு சாதகமா இருக்கும். இதுல 7வது பாவத்தோட சப்ளாட் சனி, அது 4, 6, 12 தொடர்பு போகிறதுல திருமண வாழ்க்கையின் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பு இல்லை, கொஞ்சம் அதிருப்தி இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா 4, 6, 12ங்கிறது மன வாழ்க்கையில பொருத்தமற்ற ஜோடியாக இருப்பார்கள். ஆனா மனைவி ரீதியா ஏதோ ஒரு வருமானம் வரும். மனைவியும் வேலைக்கு போற நபரான்னு கேட்கும்போது ஆமா சார்னார். பட் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் அந்த அளவுக்கு இல்லை. 2 பேருக்கும் பொருந்தாத ஜோடிகள். அப்படி பொருந்தாத, வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு பொருத்தமற்ற ஜோடிகளா இருக்க மாட்டாங்க. ஏன்னா 7வது பாவம் கொஞ்சம் பலவீனமா இருக்குது. 4, 6, 12ங்கிறது. இப்ப களத்திரக்காரகன், அதாவது 7வது பாவம் என்பது திருமண வாழ்க்கையோட புற வாழ்க்கை குறிக்கும். சுக்கிரன் என்பது திருமண வாழ்க்கையோட அக வாழ்க்கை குறிக்கும். நான் வகுப்புல காமெடியா சொல்லுவேன். நான் 7வது பாவம் என்பது கணவன் மனை எப்படி ஹாலில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடியது 7வது வீடு. மற்றவர்கள் மத்தியில சுக்கிரன் என்பது பெட்ரூம்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அப்போ சுக்கிரன் தான் திருமணத்துக்கு 7வது வீட்டை விட ஒரு படி ரொம்ப முக்கியமா இருக்காரு. அப்ப சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். சுக்கிரன் இந்த ஜாதகத்துல 1, 3, 5, 9 3வது வீட்டு உபநட்சத்திரம் 5, 9 தொடர் நட்சத்திர வழியா 5, 9 உபநட்சத்திர வழியா 1, 3, 5, 9 பார்க்கும்போது நல்லா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த 4வது வீட்டை கெடுக்கக்கூடிய 3, 6வது வீட்டை கெடுக்கக்கூடிய 5 இருக்கிறதால ஓரளவுக்கு அந்த 7ஆம் பாவத்துடைய விஷயத்தை சரி பண்ணுது. அதாவது பொருத்தமற்ற ஜோடியா இருந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டு. வெளி உலகத்துல பார்ப்பதற்கு பொருத்தமற்ற ஜோடி, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க நல்லா இருக்காங்க. அப்போ சுக்கிரன் நல்லா இருக்கிறதால 50-50 எடுத்துக்கலாம். சுக்கிரன் நல்லா இருக்கிறதால இங்க 50-50 அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம தசாநாதன், அந்த திருமண வயசு நடந்த தசாநாதன் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 வயசுல திருமணம் ஆச்சுன்னு சொன்னார். 24 வயசுல, ஏன்னா இளமையில் திருமணம் நடக்கூடிய அமைப்பு. காரணம் என்னன்னா தசாய் சுக்கிர தசை முன்னாடியே சுக்கிரன் களத்திரக்காரகன் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சூரிய தசை 21 வயசுல உங்களுக்கு சுக்கிர தசை முடியுது. அதுக்கப்புறம் சூரிய தசையும் 1, 5, 9ங்கிறதால அது 7வது வீட்டுக்கு சாதகமா இருக்குதால 2வது லவ் மேரேஜுக்கான அமைப்பு பிரமாதமா இருக்குன்னா ஆமா சார் லவ் மேரேஜ் இல்லை. ஏன்னா 5வது வீடு தான் லவ் குறிக்கிறது. 5வது வீடு வந்து ஜாதகத்துல 7, 14 5, 7, 9 11 தொடர்பு கொள்றதால லவ் மேரேஜ். 5வது உப நட்சத்திரம் ராகுவா இருக்குதால, ராகுவா இருந்தாவே அந்நிய மதம், அந்நிய கேஸ்ட், அதாவது இவர் என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியோட கொஞ்சம் கம்மியான கம்யூனிட்டி தான் மனைவி வந்திருக்காங்க. அது காரணம் 7வது வீட்டு சப்ளாட் சனி. 7வது வீட்டு சப்ளாட் சனியா இருந்ததால, சனினாவே 7வது வீட்டு சப்ளாட் சனியா இருந்தாவே நம்மளை விட சனிங்கிறது நம்ம விட கொஞ்சம் லோ கேஸ்ட். கேஸ்ட்லாம் சொல்ல விரும்பல நான், அது நல்லா இருக்காது. பட் இவருடைய கம்யூனிட்டியை விட அவங்களுடைய கம்யூனிட்டி வீக்கு. ராகுங்கிறது அந்நிய மதம் இல்ல அந்நிய இனம்ங்கிறது ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா 5வது வீடு நல்ல வலுவா இருக்குதால, ராகுவா இருக்குதால அதுதான் சொல்றாரு ஆமா சார் எங்களுக்குள்ள நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். வெளியில வந்து எங்க வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, அவங்க வீட்டு விஷயத்துக்கு நான் போக மாட்டேன். இப்போ எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கு. அந்த 7வது பாவங்கிறது இதுதான் சொல்லுதே ஒழிய வெளியில பார்க்கறதுக்கு பொருத்தமற்ற ஜோடி, ஆனா உள்ளுக்குள்ள பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவு இல்லை. மனைவியும் வேலைக்கு போயிட்டு அதை சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பாவம் நமக்கு 2, 4, 6, 10னாவே அந்த பாவ ரீதியா நமக்கு வருமானம் வரும். அந்த வகையில ஒருவேளை சுக்கிரனை இங்க 6, 8 பண்றேன்னா கணவன் மனைவி உறவு இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்துல மெஜாரிட்டி ஆஃப் பாவங்கள் தசைகள் ஒற்றைப்படை, அதாவது சூரிய இந்த சந்திர தசை,
சூரிய தசைக்கு அப்புறம் சந்திர தசைனா சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருப்பார். சந்திரனுக்கு மட்டும் தசாநாதனுடைய நட்சத்திரத்திலையும் புத்திநாதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதால அதுவும் 9, 11 ஆயிருக்கும். அப்புறம் செவ்வாய் தசை, ராகு தசை, வந்த தசைகள் எல்லாம் ஒற்றைப்படை பாவமா இருக்கிறதால மனவாய்க்கில பிரச்சனை இல்லை. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அகம் சார்ந்த ஜாதகம். இவர் தொழில் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லைன்ல இருக்கிறார். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா ரொம்ப கோடிங்லாம் தெரியாது, ஒரு சாதாரண நிலையில இருக்கிறார். அப்ப 3வது பாவம், அந்த 3வது பாவம் என்பது இங்க ஜாதகத்துல 3வது பாவத்துக்கு சாதகமா தான் தசாபுத்திகள் ஓடுறதால அதுலயே இருக்கிறார். அந்த வகையில இந்த ஜாதகத்துல காதல் திருமணம் பெற்றோர்கள் சம்மதத்தோட வரக்கூடிய அமைப்பில் இல்லை. ஏன் அப்படின்னா 5வது பாவம் நல்லா வலுவா இருக்கு. 2வது திருமணத்தின் மூலம் நடந்த தசாபுத்திகள் 5, 9, 5வது வீடு தான் காதல் சொல்றோம். ஏன்னா 7வது வீட்டுக்கு முன் திரிகோணம். ஒரு பாவத்துக்கு 11வது பாவம் என்பது அந்த பாவத்தை முன்கூட்டியே நடத்துவதற்குண்டான வேலையை ஆரம்பிச்சிடும். அப்ப திருமணம் என்பது பெற்றோர்கள் மூலமா வரக்கூடியது 7வது வீடு. 5வது வீடு 7க்கு 11 நாமே முன்கூட்டியே நிர்ணயம் பண்ணிச்சுட்டு பண்றோம் இல்லையா? அந்த வகையில 5வது வீடு வலுவாக இருப்பது மட்டும் இல்லாம அந்த நேரத்தில் வரக்கூடிய தசா புத்திகளும் நல்லா இருந்ததால கலத்திரக்காரங்க திருமணத்துக்கு, அதாவது காதல் திருமணத்துக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் எந்தெந்த ஜாதகத்தெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு வருதோ அவர்களுக்கு இயற்கையாவே உடம்புல ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்சுவல் ஹார்மோன் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால லவ் அஃபேர் ஈஸியா வருவாங்க. இன்னும் சொல்லப்போனா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகா இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க. இதே சுக்கிரன் 4, 6, 8, 12 வரும்போது கொஞ்சம் அந்த அமைப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும். சுக்கிரன் 4, 6, 8, 12 வரும்போது அந்த மேக்கப் பண்ணக்கூடிய அமைப்போ அந்த பெண்கள் மீது வரக்கூடிய ஈர்ப்போ குறைவா இருக்கும். அதனால அந்த லவ் அஃபேர்ல அவ்வளவு சிறப்பா வராது. அதில் அவமானங்கள் வரும், பெண்கள் மூலமா அவமானங்கள், வலி வேதனைகளா சுக்கிரன் கெட்டு போனான். அந்த வகையில் இவருக்கு சுக்கிர தசை, அதை தொடர்ந்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை எல்லாமே அகம் சார்ந்த தசைகளா வந்ததால தான் இந்த அமைப்பு. அந்த வகையில இந்த ஜாதகத்தில் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல அதுக்கப்புறம் வெளிநாட்டு யோகம் விட்டா வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா ஐடி துறையில் இருக்கிறதால வெளிநாட்டு வாய்ப்புகள் வருவதற்கான அமைப்பு இருக்கு. இவருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வெளிநாடு என்பது 3, 9வது பாவங்கள், 3, 9, 12 அப்படின்னு சொன்னாலும் கூட முதன்மையான பாவம் என்பது 9வது வீடு. இதுக்கான காரகம் ராகு, அதாவது 3, 9, 12 இதுக்கு காரகன் ராகு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது 2, 4, 6, 10 தொடர்பு பண்ணாதான் அங்கே போயிட்டு நம்ம சம்பாதிக்க முடியும். வெளிநாட்டுக்கு சுற்றி பார்க்க போவோம், நம்ம அங்கே போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா? சுற்றி பார்க்க போறதெல்லாம் ஒற்றைப்படைப்போம். 2, 4, 6, 10 தொடர்பு வரும்போது அங்கே போய் சம்பாதிக்கிற அமைப்பு. அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் 3வது பாவம் நல்லா இருக்கு, 3, 3, 5, 9. பட் அதுக்கு பணத்தை கொடுக்கல, பயணத்துக்கு எந்த தடையும் காமிக்கல. பட் அந்த பயணத்தின் மூலமா தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்க முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், 5, 9வது பாவங்கள் வந்துட்டாவே அந்த பாவத்தின் விதியா நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும், நாம தான் செலவு பண்ணுவோம், அங்கிருந்து எடுத்துட்டு வர முடியாது. அந்த வகையில 3வது பாவம் பொருளாதாரத்துக்கு சரியில்லை. 9வது வீட்டு உபநட்சத்திரம் சந்திரன், 9வது வீட்டு உபநட்சத்திரம் சந்திரன் இருக்கு இல்லையா? இங்க சந்திரன். 3வது வீட்டு உபநட்சத்திரம் சுக்கிரன் இங்க பார்த்தாச்சு. 9வது வீட்டு உபநட்சத்திரம் சந்திரன், அதுதான் மெயின். வெளிநாடுல 9வது வீடு தான். இந்த 9வது வீட்டு உபநட்சத்திரம் சந்திரன் அது தசைக்கு தகுந்த மாதிரி, புத்திக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா 9வது வீட்டு உபநட்சத்திர சந்திரன் அறிவித்தால் வெளிநாட்டு போவதற்கு நிறைய வாய்ப்பு. ஆனா அங்க சம்பாதிச்சுட்டு வர முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல 12வது பாவமும் ஒற்றைப்படை பாவம், ராகு அதுவும் ஒற்றைப்படை பாவம். வெளிநாட்டுக்கு போயிட்டு சும்மா 2 மாசம் 3 மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டு திரும்பி வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா சார் வெளிநாட்டுக்கு ஒரு 3 தடவை போயிருக்கேன். எல்லாமே 1 மாசம் 30 நாள் 20 நாள் 25 நாள் அப்படிதான் 3 தடவை போயிருக்கேன். பட் அங்கே போயிட்டு நிலையா இருக்க முடியல, அங்கேருந்து சம்பாதிச்சுட்டு வர முடியல. பேருக்கு தான் வெளிநாட்டுக்கு போனேன். நான் ஆஃபீஸ்ல அனுப்புவாங்க, ஒர்க் பண்ணிட்டு வருவோம், பட் அங்கிருந்து நிறைய பணத்தை எடுத்துட்டு வர முடியலைன்னு சொல்றாரு. அப்போ வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புலாம் இந்த ஜாதகத்தில் இல்லை. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனால் மெயினாக 9வது பாவமும் ராகுவும் அந்த ஜாதகத்தில் எந்த விதத்திலேயாவது 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ள வேண்டும். 2த்துல ஏதாவது ஒன்றாவது தொடர்பு கொள்ளும். இன்னும் 3, 7, 11 தொடர்பு கொள்ளும். இந்த 5, 9 வந்துட்டாவே அந்த பாவ ரீதியாக, அந்த காரகத்தின் ரீதியாக ஒருவர் பெரிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு அந்த நாட்டு மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இல்லை, உள்நாட்டிலே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இங்கே சிறப்பாக இருக்கு. வெளிநாட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 4வது பாவத்தை விட 3வது பாவம் இங்க வலுவா இருக்கு. 4வது பாவம் என்பது உள்நாடுன்னு சொல்லக்கூடியது. 4வது பாவம் 1, 7
இதில் 5, 9 இல்லை. 3வது பாவம் பாருங்க, 5, 9 இருக்கா, நட்சத்திர வழியா 5, 9 உபநட்சத்திரம் அதை டெவலப் பண்ணுது. அப்போ 1, 5, 9. அப்போ 3வது பாவத்தை விட 4வது பாவம் பரவாயில்லை. ஏன்னா அங்கே 5, 9 இல்லை. அப்போ உள்நாட்டில் இருப்பது தான் அவருக்கு சிறப்பு. அதாவது கேள்வி வரும் இல்லையா, உள்நாட்டில் இருக்குது சிறப்பா வெளிநாட்டில் இருக்குது சிறப்பான்னு பார்க்கும்போது நம்ம 3வது பாவத்தையும் 4வது பாவத்தையும் கம்பேர் பண்றோம். 9வது பாவத்தோட உபநட்சத்திரம் இங்க சந்திரனா போயிடுச்சு. அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, நிலையற்ற தன்மையை குறிக்கக்கூடியது. காரகன், வெளிநாட்டுக்கு காரகன் ராகுவும் வலுவில்லை. அதனால வெளிநாட்டு விஷயங்கள் அவ்வளவு சிறப்பில்லை, உள்நாட்டில் தான் இருப்பார் அப்படி சொல்றோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ட் 2 நாளைக்கு நான் வெளியிட்டுருவேன். அந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கேள்விகளை வாசகர்கள், அதாவது நம்முடைய வாசகர்கள் மாணவர்கள் அதுக்கு ஆன்சரை நீங்களே தரலாம். என்னென்ன கேள்வினா பார்த்தீங்கன்னா, ஜாதகர் அடிக்கடி நோய்வாய்ப்படுவாரா, ஏற்கனவே பார்த்து தான், இருந்தாலும் கொஞ்சம் விரிவா என்ன மாதிரியான நோய் வரும், ஜாதகருக்கு சொத்து சேர்க்கை உண்டா, சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டா, விபத்து அல்லது அறுவை சிகிச்சை ஏற்படுமா, அரசியலில் ஈடுபடலாமா, வங்கி மூலமா கடன் கிடைக்குமா, கடனை அடைக்க முடியுமா, கொடுத்த கடனை திரும்ப கிடைக்குமா, வீடு வாகன யோகம் உண்டா, வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும், மூதாதையர் சொத்து கிடைக்குமா, வழக்கு உண்டா, தண்டனை உண்டா, சிறைவாசம் உண்டா, எதிரிகள் உண்டா, புதையல் யோகம் உண்டா, புதையல் உடனே லாட்ரி அது மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம எதிர்பாராத தனலாபம் உண்டா, புதையல் யோகம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத தனலாபம் உண்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்குமா, இதை வச்சுதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் 2 அநேகமாக நாளைக்கு நான் போட்டுடுறேன். இதுக்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்களை செக் பண்ணிக்கிறதுக்காக, எத்தனை பேர் சரியாக போடுறீங்கன்னு பார்க்கலாம். உங்களை செக் பண்ண, உங்களோட சுய பரிசோதனை செய்வதற்காக அநேகமாக நம்முடைய மாணவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க. கொடுப்பனை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பலனை நிர்ணயிப்பதில் கொடுப்பனை என்பது 70%, தசா புத்திகள் என்பது 25%, கோச்சாரம் என்பது 5%. அந்த வகையில் மீண்டும் அடுத்த வீடியோவில் விடுபட்ட கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.